கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஜெபிக்க முடியலையே. கவலைப்படுறீங்களா? ஒரு டைம் நாம் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் கூடவே இருந்தோமே, இப்போ என்னால் ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னு நினைக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பண்ணிட்டேனே, இனி கர்த்தரிடம் போனால் நம்ம ஏற்றுக்கொள்வாரான்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்த தவறுகளினால விட்டு தூரம் போனீங்களோ, அந்த பாவத்தை கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினாலே போதுங்க, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். பழைய ஏற்பாட்டில் கூட தவறு செய்த தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினவுடன் மறுபடியும் கர்த்தர் தாவீது ராஜாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆம் பிரியமானவர்களே, தேவன் பாவிகளை நேசிக்கிறதுனால தாங்க அவர்கள் மனம் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கிறார். எவ்வளவு பின்மாற்றத்தில் இருந்தாலும் தேவனிடத்தில் உண்மையாக திரும்பி வந்தால் நிச்சயமாய் உங்களை தேவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே பாவங்களுக்காக மனம் வருந்தி அவற்றின்று நாம் மனம் திரும்பி தாழ்மையுடன் விசுவாசத்துடன் கர்த்தர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று வாழணுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்து வாழ தினமும் ஆண்டவரிடம் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோம். எந்த பாவத்திற்கு நாம் அடிமையாக இருந்தாலும் சரி, பின்மாற்றத்தில் இருந்தாலும் சரி, இறை வசனத்தின்படி இன்றைக்கே உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வாங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். சில வியாதிகள் கூட பாவத்து நிமித்தம் வந்த வியாதிகளாக கூட இருக்கலாம். கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவைகள் ஒவ்வொரு நாளும் என்னவென்று தகப்பனை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கேளுங்கள், கேட்போர் யாவரும் பெற்றுக்கொள்கின்றனர். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீங்களே இசப்பா. இன்றைக்கு எங்களுடைய தேவையே நீங்கள் தான் அப்பா. உம்முடைய அழைப்பு என்று நாங்கள் அறிந்திருந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். பாவத்தினால் வந்த வியாதிகள், துன்பங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you.